என் அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகுக. அன்பு சொந்தங்களே, நாம் இப்போ 8வது நாள் கொத்தவரங்காய் ஜூஸ். ஏன்னா இந்த நரம்புகள், உடம்புக்கு நரம்புகள் அத்தனையும் இந்த புத்துணர்ச்சி பெறனா எளிமையான காய்கறி, சீப்பாக கிடைக்கிற காய்கறி கொத்தவரங்காய். அது கூட இப்போ வேலை ஏற்றிட்டாங்க, அது வேறு விஷயம். இந்த கொத்தவரங்காயை காம்பை கிள்ளிட்டுங்க, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்குங்க. கூட 2 சிட்டிகை மிளகுத்தூள், 2 சிட்டிகை சீரகத்தூள், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படியே போடுங்க. மிக்சியில் போட்டு அடிக்க முதல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக. அது இப்போ 4 பேருக்கு வேணுன்றது என்னது 800 ml தண்ணி அடிச்சுங்க. 4 பேர் 200 ml 200 ml. காலையில் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ், வெந்தய ஜூஸ் சாப்பிடணும் சொல்லிக்க இல்லையா? அந்த வெந்தயம் போட்ட, சீரகம், மிளகு போட்ட ஜூஸ் காலையில் ஒரு டம்ளர் அந்த தண்ணியை சாப்பிடணும், 200 ml தண்ணி. இது காலை உணவுக்கு முன்பாக, அரை மணி நேரம் முன்பாக இந்த கொத்தவரங்காய் ஜூஸை சாப்பிடணும். கொத்தவரங்காய் நரம்புக்கான எனர்ஜியை தரும், கேஸ் டபிள் நீக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும், சர்க்கரையை கம்மி பண்ணும். அதில் போகிற சீரகம், மிளகு உங்களுக்கு தெரியும். சீரகம், மிளகு கொழுப்பு கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும். வாழ்த்துக்கள். என் அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.